மொத்தம் 7 பேர் பலி என்கை. இன்னும் ஒரு 3 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. அதெல்லாம் இப்போ போங்கிற அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. அந்த டெம்போ ட்ராவலர் அடிக்குது. அந்த 2 வீலரையும் முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு 2 பேர், குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை ஒன்று இருக்கிறதுல எல்லாத்தையும் மீறி தான் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துச்சு. சேலத்தில் நடந்த பேருந்து, அரசு பேருந்து, ஒரு டெம்போ ட்ராவலர், ஒரு 2 வீலர், இப்படி ஒரு 3-4 வண்டிகளை போட்டு துவம்சம் செய்து, நல்ல வேளை ஒரு பெட்ரோல் பங்க்குள்ளே பூர வேண்டியது பூந்திருந்தால் பெரிய விபத்தை சந்திச்சிருக்கோம். அந்த பகுதியிலே எல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே அந்த வண்டி நின்றுச்சு. ஆக்சுவலாக நிறுத்துக்குள்ளே அந்த வண்டி டிரைவர் பிரேக் அடித்து தான் வண்டி நிப்பாட்டுறாரு. அந்த வண்டியில் பிரேக் ஃபெயிலியருங்கிற வேலை கிடையாது. ஏன்னா இல்லாட்டி பெட்ரோல் பங்க் தடுப்பு சோத்தில் மோதி தான் வண்டி நின்றுருக்கணும். பட் அந்த ரீசன்லாம் சொல்ல முடியாது. டிரைவர் தப்பி ஓட்டம். ஈரோட்டிலேருந்து சேலம் வந்த பஸ்ஸு அரியானூர் அந்த பைபாஸ் அந்த பகுதி, அந்த தனியார், அதாவது டவுனோட அவுட்ரு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் டவுனுக்குள்ளே போயிருக்கலாம் அந்த வண்டி. அப்போ ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த வண்டி ஏறுது. ஆனால் அந்த டிவைடர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி டிவைடர் கிடையாது. அதுவே ஒரு 8 அடி 6 அடிக்குள்ள டிவைடராக இருக்கும். அந்த டவுன் நெருங்க கொஞ்சம் அகட்டி போடுவாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு டிராஃபிக் ஆகுதுன்னா அந்த டிவைடரில் எல்லாம் யூட்டர்ன் போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது சிமெண்ட் கட்டாயம் கட்டி விட்டுருக்க மாட்டாங்க, சைடோடு தான் இருக்கும். அந்த டிவைடரில் ஏறி அந்த டிவைடரில் ஏறக்குள்ளேயே அந்த வண்டியை நிறுத்தியிருந்தா கூட இவ்வளோ பெரிய விபத்து இருந்திருக்காது. அந்த டிவைடரில் ஏறி அந்த வண்டி இறங்கி ஒரு 2 வீலர், அதில் ஒரு 2 பேர், மொத்தம் 7 பேர் பலி என்கை. இன்னும் ஒரு 3 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. அதெல்லாம் இப்போ போங்கிற அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. அந்த டெம்போ ட்ராவலர் அடிக்குது. டெம்போ ட்ராவலர்னா இந்த மினிவேன் பிக்கப் மாதிரி உள்ள வண்டி, லோடு வண்டி, அதுலேயும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க போல இருக்குது. பயணிகள் யாராவது இருப்பாங்க போல இருக்குது. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி வண்டிகளில் ஆட்களை ஏற்றாதீர்கள்னு. அப்படி ஏற்றிருந்தால் அதுவும் தப்பு தான். அந்த 2 வீலரையும் முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு 2 பேர், குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை ஒன்று இருக்கிறதுல எல்லாத்தையும் மீறி தான் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துச்சு. சார், இப்போ இதில் என்ன கேள்வின்னா, கட்டுப்பாட்டை மீறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸ் சேனல்ஸ்லாம். இப்போ கொரோனா டைமில் லாரி எல்லாம் ஓட்டுனதால் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்படி கட்டுப்பாட்டை மீறி போக முடியுமா? ஏன்னா அது திரும்புறதை பார்த்தா ரெகுலராக அவங்க திரும்புகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொன்ன பிரேக் போட்டு தான் நிப்பாட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் என்னோட கெசிங்கன்னா அந்த இடத்துல ரெகுலராக யூட்டர்ன் பயன்படுத்துனாங்களான்னு தெரியல. ஏன்னா எதுக்கு அவ்வளோ ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. ஃபியூல் ஸ்டேஷன் சில ஹைவேஸை கரெக்ட் பண்ணி தனக்கு ஒரு யூட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது அந்த இடத்துல ஏறி இறங்க முடியும். இல்லை பஸ்ஸால் ஏறி இறங்க முடியும். அந்த இதெல்லாம் ஸ்ட்ரீட் இச்சு ஏறி இறங்க இல்லையா ஒரு நேரத்தில் வண்டி இல்லைன்னா பிரேக்கெல்லாம் இல்லாமல் இல்லை. என்னோட கெஸ்ஸிங் பிரேக் அடித்து தான் வண்டி நிற்கிது. அதுக்கு மேலே ஆப்ஷன் கிடையாது. அதில் ரொம்ப ஸ்மூத்தாக தான் வண்டி போய் ஹோல்ட் ஆகுது. அந்த வண்டி பங்குக்கு மூவாமல். இப்போ கட்டுப்பாட்டை மீறதுன்னா, நீங்கள் ஸ்டியரிங் இங்கே பிடிச்சிருக்கீங்க, கீழே குனிஞ்சு நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் இப்படி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே எல்லா கட்டுப்பாடும் மீறிடும். கண்ணு மேலே தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் எடுக்கிற கான்சன்ட்ரேஷன்லேயே முடிஞ்சிடும். இல்லை இந்த பக்கம் மொபைல் ஃபோன் கீழே விடுவோம், பிடிச்சிட்டு மொபைல் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே இங்கே பிரேக் அடிக்கிற அந்த அணிச்சை மாறி போயிடும். ஒரு நொடி பொழுது தானே எல்லாமே தலைகீழாக கொலாப்ஸ் ஆகிடும். பாக்கி எல்லாத்துலேயும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இருக்கும். டிரைவிங்கில் மட்டும் அது இல்லவே இல்லை. அப்படி ஒரு விஷயமே இல்லை. மொபைல் விழுந்தால் விழட்டும், முடிஞ்சால் இண்டிகேட்டர்லாம் போட்டு பொறுமையாக லெஃப்ட் எடுத்து அப்புறம் தான் மொபைல் எடுக்கணும். தண்ணி பாட்டில் எடுக்கிறது இதெல்லாம் தண்ணி பாட்டிலே முதல்ல வீட்டுக்கு முன்னாடியே போடவே கூடாது. டிரைவர் கேபின் இருக்குல்ல, அதுக்கிட்ட தண்ணி பாட்டிலே போடக்கூடாது. உருண்டு பிரேக் பெடலுக்கு கீழே நிற்கும். அடிச்சிங்கன்னா பெடல் போய் அதில் மாட்டிக்கும். எம்டி பாட்டில் தான் கூட ஏறி மிதிச்சலாம் உள்ளே ஓடிடும். ஆனால் பஸ்ஸுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா பஸ்ஸுக்கு தனியாக இந்த அளவுக்கு இருக்கும். பிரேக்கோட பெடல் அதில் ஒரு அப்படியே ஒரு தட்டாக இருக்கும். ஆக்சிலேட்டர் இந்த ஓரத்தில் இருக்கும், கிளச்சு இந்த பக்கம் இருக்கும். இதில் ஒரு 100 தான் அது போகிறது. ஏன்னா முழுக்க அது ஏர் பிரேக். இந்த கார்லாம் போகிற மாதிரி இவ்வளோ தூரம்லாம் உள்ளே போகுது இல்லை, அந்த அளவுக்குலாம் அதில் போகாது. லைட்டாக டச் பண்ணாலும் புஷ் அப்படிங்க அந்த வண்டி. பிரேக் யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய கலை தான். ஆனால் அப்படியெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தூக்கம், அல்லது சின்ன மயக்கம், அல்லது ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ். ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எத்தனை பேர் பஸ்ஸை ஓரம் கட்டி பாட்டி செத்து போயிருக்காங்க. ஆனால் இவர் தப்பி ஓட்டம். அப்போ வேறு ஏதோ கவனக்குறைவு, டெலிஃபோன் பேசுனதோ அதெல்லாம் ஒன்றா விசாரணை புலன் விசாரணை பண்ணுவாங்கள்ல, போக்குவரத்து புலனாய்வுத்துறை. அப்போ தான் அந்த விஷயம் வரும். விட்டுட்டுல ஓடுறாரு, விழுந்து நிற்கவும் முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன டிரைவரை நிற்க விட்றாங்க. விபத்துங்கிறது தெரியாமல் நடக்கிறது தான். நின்னா வம்பு வளர்ப்பாங்க, அடிப்பாங்க, விழுந்து ஓடுறது தான். கவர்மெண்ட் பஸ் டிரைவர் ஒரு 99% ட்ரிங்க்ஸுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டெப்போ ஈரோடு டெப்போவில் தான் வண்டி எடுக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் டியூரேஷனில் வண்டி 1.5 மணி நேரம் வச்சுங்க அதிகபட்சம் வந்துட போகுது. அதுக்கு அப்படி ஒரு சான்சஸ்லாம் கிடையாது. இங்கே டெப்போவில் இறங்கணும். அதனால் அதுக்கான அந்த வாய்ப்புகளில் தனியார் பஸ்ஸுகளே, ரூட் பஸ்ஸு, எந்த பஸ்ஸுலையும் குடிக்கிற பழக்கம் பேசஞ்சர் ஏற்றுற வண்டியில் டிரைவர்ஸ் குடிக்க மாட்டாங்க 99%. லாரிகளில்
யாராவது ஒரு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் குடிப்பாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுறதை எல்லாரும் தெய்வமாக தான் பார்ப்பாங்க. லாரிகள்லாம் வாய்ப்பே இல்லை. ஆர்டிஓ பார்ப்பாங்க. அதுவும் மீறியாங்களாவது 1-2 பேர் தப்பு பண்ணலாம். கட்டுப்பாட்டை மீறுதல் என்பது ஸ்டியரிங் லாக் ஆகுறது, இல்லை ஸ்டியரிங் ஆயில் ஊற்றிட்டு போகிறது, இல்லை நம்மளோட பேருந்துங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் கட்டுப்படுத்துவோர் ஓட்டுநர். நம்மளோட மிஸ்டேக்னால தான் கட்டுப்பாடெல்லாம் மீறும். டயர் வெடிக்கிறது, டயர்லாம் ரன்னிங்கில் வெடிச்சு கூட இங்கே அடித்து ஒரு ஏகப்பட்ட பேர் பைபாஸில் இறந்து போனாங்க. டயர் வெடிக்கிறது கட்டுப்பாட்டை மீறும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கட்டுப்பாட்டை மீறும் மொழி, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்டேரிங்கை ஒரு சுற்றி 2வது சுற்றுக்கு ரிட்டர்ன் வரலன்னா என்ன செய்வீங்க? பம்பு போய் லாக் ஆகிடுது. ஆனால் அதில் அப்படிப்பட்ட இடமும் இல்லையே, அது ஒரு பைபாஸ் தானே. அது கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல ப்ரீத்திங் டைம் இருக்குது அந்த டிரைவருக்கு. வண்டி மேலே ஏறவுள்ளே தெரிஞ்சிடும், டக்குன்னு ஆட ஆரம்பிக்கவுள்ளையே அந்த வண்டி நிப்பாட்டிருக்கணும். அப்போயே நிப்பாட்டாமல் அவர் பிரேக்கு போட்டு கீழே இறங்கி ஓடி இருக்காருன்னா அது ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனதில் வேகம் குறைஞ்சிட்டு, வண்டி டெம்போ டிராவலர் அடிச்சதில்லை. அதில் அந்த வண்டியோட வேகம் ஒரு 70 வேகம் இருக்குது, 80-70 வேகம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 20 வேகத்துக்கு வந்துடும். அட்டி டமால்னு முதல்ல தானே அந்த வண்டி தான் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டேன் டெம்போ. அதில் கிராஸ் பண்ணி அந்த போய் நல்லா அந்த விஷுவலை பாருங்கள், பிரேக் அடித்து தான் அந்த வண்டி நிப்பாட்டப்படுகிறது. அவசர கைதில் போனால் அந்த பெட்ரோல் பங்கோடைய செவத்தில் மோதி தான் நின்றுக்கணும். ஆக்சிடென்ட் பேர். ஆனால் அதே கிராஸ் ஆகி பெட்ரோல் பம்பில் பூந்து அடிச்சதுன்னு வச்சுங்க, இந்த வெயில் காலத்துக்கு பெட்ரோல் பம்புல என்ன ஆகும்? ஃபயரிங் தான் ஆகும், பிளாஸ்ட் ஆகிருக்கும். ரொம்ப பெரிய அந்த இடத்த பிளாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அது பெருசாக நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். மொழியை 7 பேர் மரணம்லாம் ரொம்ப கொடுமையானது. அது உங்களுக்கு நேருக்கு வண்டி அடித்தா கூட பரவாயில்லைங்க, நம்ம ஃபேஸ் பண்ணலாம். எங்கேயோ போகிற வண்டியாக தான் என் மேலே ஏறாத்தான்னு இன்னொரு பக்கம் இன்னசென்ட்டாக போகிறவங்க மேலே ஏறினா இப்படி. பேருந்துல இருந்த 7 பேர் மரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்ல வந்த டெம்போ டிராவலர்ல இருந்தவங்க என்ன? பேருந்துலேருந்து ஒன்றும் மரணம் சொல்லவே இல்லையே. டெம்போ டிராவலர் ஒரு 2 வீலர் மாட்டிருக்கு அதுக்குள்ள. டெம்போ டிராவலர்ல எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருந்திருப்பாங்க. 3 பேர் ஃப்ரண்ட் கேபின்ல இருந்திருப்பாங்க. ஓட்டுநர் 2 பேர் உட்காந்துருக்கலாம், இல்லை பின்னாடி யாராவது வண்டி லோடு மேன் யாராவது நின்றுருப்பாங்க. குழந்தை 2 வீலரில் போனவங்க. அது அவங்க இப்படி மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டது வண்டி. சற்றும் யாரும் எதிர்பார்க்கல. ஆக்சிடென்ட் இஸ் ஹேப்பன்டு தான், பட் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா இப்படி தான் நடக்கும் அந்த ஆக்சிடென்ட்டு அப்படின்னு. அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது தான். ஆக்சுவலாக வாகன ஓட்டிகள் கவனமாக ஓட்டணும், பாதுகாப்பு ஓட்டணும். நம்ம லேண்ட் படி போகணும். லேண்ட் படி பார்த்தா 2 வீலருக்கு வலது பக்கம் என்ன வேலை? இடது பக்கம் தான் போகணும். யார் ஃபாலோ பண்ணுறா? யாருமே எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிற முடிவோட நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். பேருந்து ஓட்டுநர்களுக்கு போதிய ஓய்வு கொடுக்கறதில்ல, ஆள் பத்திரன்னா போட்டு இழுக்கிறது. இந்த மாதிரி டெப்போவில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. நல்ல வண்டிகள் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒரு டிரைவர் பஸ் சரியில்லைன்னு சொல்கிறாரு, அந்த டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓட்ட பஸ் எடுத்துகிட்டு போய் யாரை கொள்றதுக்கு? பிரேக் பெடல் உள்ளே போகுது, ஸோ ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறார். அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. போன ஆட்சி காலத்தில் ஒரு பஸ்ஸில் இந்த ஸ்கொயர் பிளேட்டே இல்லை, ஒரு அம்மா கீழே எழுந்து ஓடுனுச்சு. நல்ல வேலை ரியருக்கு பின்னாடி உட்காந்துருந்தது. அதுமாதிரி டெம்போ டிராவலர்ஸ், இந்த பிக்கப் வண்டிகள், அதுலாம் ஆட்களை ஏற்றாதீங்க. அந்த வண்டி தயாரிக்கப்பட்டிருப்பது லோடு ஏற்றுறது தான், ஆட்களை ஏற்றக்கூடாது. லோடு ஏற்றி லோடு கட்டிட்டீங்கன்னா லோடு இப்படிலாம் ஆடாது, ஏன்னா உயிரற்ற பொருள். ஆனால் மனுஷங்க அப்படி விளைக்கிறோம்னு வச்சுக்கலாம், அவங்களும் இப்படி நெளிவாங்க சேர்ந்து. அது ஸ்டடி பண்ணுறதை அணிச்சா ஸ்டடி பண்ணுவோம். வண்டியோடைய கட்டுப்பாடும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க கட்டுப்பாடும் வேறே ஆகிடும், விபத்துக்கு உள்ளாகும். அதனால் ரொம்ப இந்த விபத்தோட வீடியோ காட்சிகள் பார்க்கல பதப்பதைக்க வச்சுது. அந்த பூந்து அடிச்சுது, சட்டேன்னு இந்த பக்கம் பூந்து அடித்து கிளம்பிட்டு போகுது. ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அது சாலை பயணம், பந்தயம் இல்லை. பலமுறை எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்லி முடிக்கிறது தான், ஒரு டாக்டர் தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா மறுபடியும் உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து இன்னொரு சர்ஜரி கூட பண்ணிடலாம். ஒரு வக்கீல் தப்பாக கேஸ் நடத்திட்டு அப்பீலில் போய் உங்களுக்கு ஜெயிச்சு கூட கொடுத்துடலாம். ஒரு என்ஜினியர் தப்பாக செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டி மட்டும் இடித்து தள்ளி விட்டு மறுபடியும் வீடு கட்டி கொடுத்துடலாம். ஆனால் ஒரு டிரைவர் தப்பு செய்து விட்டால் செய்த தவறு செய்தது தான். தோட்டாவிலேருந்து புல்லட்டு கிளம்பி ஃபயர் ஆகிட்டுனா ஃபயர் பஞ்ச் பண்ணது தான். விளக்கங்கள் 1000 சொல்லலாம், தெரியாமல் ஃபயர் ஆகிவிட்டது. ஆனால் பஞ்சானது பஞ்சது தான். விபத்தும் தெரியாமல் நடக்கிறது தான், ஆனால் நடந்துட்டா நடந்தது தான். அதை ரீஅசம்பிள் பண்ண முடியாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.